பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கிழக்கிலிருந்து வந்த இந்த ஞானிகள் வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருது. அவர்கள் நட்சத்திரத்தை குறித்து படித்து அறிந்திருக்கிறார்கள். புதிய நட்சத்திரம் காணப்பட்ட போது வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்து ஏதோ ஒரு இடத்தில் இணைந்து அவர்கள் எருசலேமை நோக்கி வந்திருக்க வேண்டும். மொத்தம் எத்தனை பேர் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக 3 பேர் மட்டும் அல்ல என்பதை நமக்கு நல்லா புரிந்து கொள்ள முடியும். ஆனால் சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர்கள் வந்து என்ன சொன்னார்கள்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ராஜாவாக பிறந்திருக்கிறார் எங்கே என்ற வார்த்தை தான் ஏரோது ராஜாவை கலங்க பண்ணினது. இந்த சாஸ்திரிகள் கிழக்கில் ஒரு நட்சத்திரத்தை கண்டோம் என்றார்கள். அந்த நட்சத்திரம் மேற்கு திசையில் இருந்தது. அவர்கள் அதை கிழக்கிலிருந்து பார்க்கிறார்கள். எனவே அதை பின்தொடர்ந்து மேற்கு நோக்கி வருகிறார்கள். என் தேவ பிள்ளைகளே, ஒரு நட்சத்திரத்தை எப்படி ராஜாவோடு இணைத்து சிந்திக்கிறார்கள்? எப்படி அந்த நட்சத்திரத்தை இஸ்ரவேலரோடு தொடர்பு படுத்தி சிந்திக்கிறார்கள்? பிலேயாம் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர்கள் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். இதை என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். தீர்க்கதரிசியான பிலேயாம் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அது என்ன நம்ம வாசிப்போம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். இதில் சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று வாசிக்கிறோம். அதுதான் இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் எழும்பும். அப்போ நட்சத்திரமும் செங்கோலும் இணைந்து செல்கிறது. இது இரண்டும் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் இதுதான். இந்த தீர்க்க தரிசனத்தை இந்த சாஸ்திரிகள் அறிந்தவர்களாய் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் கிழக்கிலிருந்து ஒரு ராஜாவை தேடி புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். இப்படி இவர்கள் வந்தது எருசலேமிலும் ஏரோது ராஜாவையும் கலங்க பண்ணிவிட்டது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்த்தால், ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அநேக சாஸ்திரிகள் எருசலேமிற்கு வந்து யூதருடைய ராஜா எங்கே என்று கேட்ட பொழுது எருசலேம் பட்டணமே கலங்கினது. ஆமென். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை காணும்படியாக எங்கள் ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, உடைய புதிய கிருபைனாலே எங்களை அனுதினமும் நீர் வழி நடத்தி பாதுகாத்து வர கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் ஆண்டவரே, அப்பா, இயேசு பிறப்பை முன்கூட்டியே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி ஆண்டவரே அதில் உள்ள அடையாளங்களை ஆண்டவரே, அப்பா, அந்த நட்சத்திரத்தையும் செங்கோல் எழும்பும் என்று சொல்லி அதெல்லாம் விசுவாசித்து அந்த புறஜாதி மார்க்கத்தில் இருந்த சாஸ்திரிகள்
ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்த அந்த நட்சத்திரம் வழிகாட்டும் முடிவாக ஆண்டவரே எருசலேமுக்கு வந்தார்கள் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே தேவனை தரிசிக்க வந்தார்கள் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே யூதர்களின் ராஜாவை தரிசிக்க வந்தார்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உம்மை தேடுகிற ஜனங்களாக ஆண்டவரே எப்போதும் எங்களை சிந்தை நோக்கம் எல்லாமே ஆண்டவரே பரிசுத்தத்தின் வழி, உண்மையின் வழி, சத்தியத்தின் வழி, இதுவே வாசல், இது வழியாக நடவுங்கள் என்று சொல்லும்படியாக ஆண்டவரே அந்த புறஜாதி மக்களுக்கு நட்சத்திரம் மூலமாக வழிகாட்டினீரே. அதுபோல எங்களுக்கு ஜீவ மார்க்கத்தை நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி காண்டவரே. நானே வாசல் என்று சொல்லி காண்டவரே. மாமிசமான திரைச்சிலை கிழித்து கொண்டு ஆண்டவரே அப்பா உம்மண்டில் பிரவேசிக்கிற, பரிசுத்தத்துக்குள் பிரவேசிக்கிற, ஜீவ மார்க்கத்துக்குள் பிரவேசிக்கிற, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும் பிள்ளைகளாக எங்களை நீரே முன் குறித்திருக்கின்ற, எங்களை அழைத்திருக்கிறீர், வேறு பிரித்திருக்கிறீர். நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த சிந்தனையோடு இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு நீர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. உம்முடைய சமூகத்தை முற்றிலும் முழுதாக தாழ்த்து அர்ப்பணிக்க கத்தாவே. எங்களுக்கு உள்ள நீரே இருந்து நீரே ஆண்டவரே வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே எங்களை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுத்து விட்டோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படியே சேவக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.